கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் சுவாமி. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் இதயத்தை மட்டும் எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் ஆலயம் சென்று ஆண்டவரை ஆராதித்தீர்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இது ஞாயிற்றுக்கிழமை நாள். ஆண்டவரை ஆராதித்து எங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக பயனடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தேவனோடு தனிமையில் வாழ்ந்தவர்கள் அல்லது தனிமையில் வாழ்ந்து தேவனோடு வாழ்ந்து சாதித்தவர்கள், தனிமையாகவே இருந்து வாழ்க்கையில் சாதித்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் யாக்கோபு என்ற அருமையான தேவ மனிதனை குறித்து நாம் தியானித்து வந்தோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 32ஆம் வரைக்கும் ஒரு அருமையான ஒரு பகுதி வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அதாவது 23ஆம் வசனத்தில் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அது யாப்போக்கு என்ற ஒரு ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையில் பிந்தி தனித்திருக்கிறார் யாக்கோபு. அந்த பிந்தி தனித்திருந்த யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட தனிமையில் இருப்பது தான் ஒரு பெரிய அனுபவம். இன்றைக்கி தேவனோடு தனிமையில் நேரம் செலவழிக்கிற மக்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. தேவனோடு தனிமையில் நேரத்தை செலவழிக்கிற மக்கள், அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். கூட்டத்தில் இருக்கிறவர்கள், பெருங்கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறவர்கள், பல பேருடைய உதவியோடு இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. தேவனோடு தனிமையில் இருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தேவர் அலோன் yet they were victorious. அவர்கள் தனிமையில் இருந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் தேவனோடு இருந்தார்கள். தனிமையில் தேவனோடு இருக்க வேண்டிய அனுபவம் மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு உறவுகள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், இருந்து விட்டு போகட்டும், நல்லது. ஆனால் தேவனோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில். அவரிடத்தில் நீங்கள் தனிமையாக வர வேண்டும். that should be a separate place. அவரோடு கூட தனித்திருப்பதற்கு ஒரு இடம் தேவை. அவரோடு கூட தனிமையாக இருப்பதற்கு ஒரு நேரம் தேவை. யாரும் தொந்தரவு பண்ண முடியாத இருக்கக்கூடிய ஒரு இடமும் நேரமும், ஆண்டவரோடு உறவாடக்கூடிய ஒரு நிலை நமக்கு தேவை. நல்ல நேரம், சரியான ஒரு நேரம், யாரும் தொந்தரவு பண்ண முடியாத ஒரு நேரம், யாரும் நம்மை தொந்தரவு பண்ண முடியாத, பார்க்க முடியாத ஒரு இடம், அப்படிப்பட்ட இடம் அவசியம். அது இரவு நேரம். யாப்போக்கு ஆற்றங்கரையின் இரவு நேரம். அங்கே யாக்கோபும் ஆண்டவரும் மட்டும்தான். அவர் ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனியான ஒரு இடம் உண்டா? ஆண்டவரை தேடுவதற்கும் அவரோடு கூட நேரம் செலவழிப்பதற்கும் ஒரு தனியான இடம் உண்டா? ஒரு தனியான நேரம் உண்டா? யாருமே தொந்தரவு பண்ண முடியாத ஒரு நேரம் உங்களுக்கு உண்டா? எனக்கு அது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள நேரம். யாரும் குறுக்கே வர முடியாது, யாரும் என்னை தொந்தரவு செய்ய முடியாது. ஆண்டவருக்கும் நமக்கு மட்டுமே இருக்கிற, உங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு இடம், யாரும் என்னை தொந்தரவு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு இருக்கிறதா? அவசியம்.
தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அவசியம். தனிமையாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அது கண்டிப்பாக அவசியம். பிரியமானவர்களே, தனிமையில் தேவனோடு எவ்வளவு இனிமையாக இருக்கும் தெரியுமா? தேவனோடு தனித்திருந்தால் யாருமே தொந்தரவு செய்ய முடியாத ஒரு இடத்தில், யாருமே தொந்தரவு செய்ய முடியாத ஒரு நேரத்தில் ஆண்டவரோடு கூட தனித்திருப்பதின் சுகமே தனிதான். அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். யாக்கோபு அப்படியே வாழ்ந்தவர் இல்லையா? ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் இல்லையா? போன வாரத்தில் அவர் தனியாக பயணம் செய்து அவர் வனாந்திரத்தில் பயணம் செய்தார். தனிமையாக அவர் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை அவர் சந்தித்தார். ஆண்டவருடைய சேனையை சந்தித்தார். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்கு தத்தையும் அவர் அன்றைக்கு பெற்றார். அப்படிப்பட்ட யாக்கோபு ஆண்டவரோடு தனிமையில் இருக்கிற அன்றைக்கு ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கையின் அனுபவம், தேவனோடு தனிமையில் இருக்கிற அந்த அனுபவம் அப்படியே தொடர்கிறது. அவருடைய மாமன் வீட்டில் இருந்தாலும் அவர் தனிமையாக ஆண்டவரோடு இருந்தார். அவர் மனைவி பிள்ளைகள் என்று உறவுகள் இருந்தாலும் தேவனோடு தனிமையில் இருக்கிற வாழ்க்கையை அவர் பழகியிருந்தார். எனவே அது அவருக்கு வழக்கமான ஒன்று, பழகிய ஒன்று, புதிதாக ஆரம்பித்த விஷயம் அல்ல. தேவனோடு வாசம் செய்பவர்கள் அதை உணர்வார்கள். அப்படியாக அவர் தனித்திருந்தார். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று என்று உங்களுக்கு தெரியும். அதை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை. தேவனோடு தனிமையில் இருப்பதனுடைய விளைவு ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கிற பகுதி தான், தெரிந்திருக்கிற பகுதி தான். அதனுடைய விளைவு என்ன நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்திருந்ததுனால அநேக விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக அதை குறித்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். தேவனோடு அவர் போராடுகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். அதாவது 25ஆம் வசனத்தில் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்கிறார். அது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. பிடிச்சுக்கிட்டார். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கல, நான் விட மாட்டேன். இன்றைக்கு ராத்திரி நேரம் என்ன ஆசீர்வாதம் வேணும் அவருக்கு? அவருக்கு எல்லாம் இருக்குது. நம்ம உலகத்தில் நினைக்கிற எல்லா, உலக பிரகாரம் பண்ணிக்கிற எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன ஆசீர்வாதம் கேட்குறாரு தெரியுமா? ஆண்டவரே நான் பாவி, ஒருவேளை நான் ஏமாற்றி வந்து விட்டேன். அதான் அது கடவுளுடைய திட்டத்தின்படி தான் வந்தார். ஆனால் நான் ஏமாற்றிட்டேன்ற ஒரு எண்ணம் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்தது. நான் நல்லவன் இல்லை, நான் ஏமாத்துக்காரன், எங்கள் அண்ணனோட எனக்கு ஒரு நல்ல உறவு இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு வேண்டும். எனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன், ஒரு உறவில் ஒரு நல்ல ஒரு உறவு எனக்கு வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறார். ஆண்டவர் சொல்லுறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாத்துக்காரன். ஆண்டவரே நான் ஃப்ராட், ஆண்டவரே நான் ஏமாத்துக்காரன். இன்னைக்கு ராத்திரி வேளையில் உடைய பாதப்படியில் நான் கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே நான் ஏமாத்துக்காரன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர். நான் ஏமாத்துக்காரனாவே நான் எப்படியும் வாழ நான் விரும்பலை. நான் ஏமாத்துக்காரன் அப்படியே நான் வாழ விரும்பலை. அது ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உலகத்தில் அதான் பெரிய ஆசீர்வாதம். என் உறவுகள் ஆண்டவரே சரியாக வேண்டும், சரி செய்ய வேண்டும். என்னுடைய உறவுகள் சரியாக வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஒப்புரவாகி தன்னுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் மூலமாக தேவனோடு கூட உள்ள உறவையும் மற்றவர்களோடு கூட உறவையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு அன்றைக்கு போராடுகிறார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதற்காகத்தான் அவர் போராடி ஜெபிக்கிறார். அது அவருக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பேர் இனி யாக்கோபு இல்லை, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், அவர் சொல்கிறார் 28ஆம் வசனத்தில், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் உனக்கு யாக்கோபுன்னு சொல்ல மாட்டோம், உன்னை யாக்கோபு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்ல மாட்டேன், யாக்கோபுன்னு சொல்ல மாட்டேன். நீ இஸ்ரவேல், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தகப்பன். யூ ஆர் இஸ்ரவேல், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
நீ ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறவன். யூ ஆர் அ நியூ பர்சன் நவ். இஸ்ரவேல், உனக்கு நான் தனி பெயர் கொடுக்குறேன். அது மகிமையான ஒரு பெயர். தேவ ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பெயர். ஆசீர்வதிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பெயரை அவர் யாக்கோபுக்கு தான் கொடுத்தார். அருமையான பெயர். ஏமாத்துக்காரர் என்ற பெயர் போய் ஆசீர்வாதமான அருமையான ஒரு பெயர், ஒரு புதிய பெயர், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெயர், கனப்படுத்தப்பட்ட ஒரு பெயர் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இனிமேல் நான் உன்னை எத்தனை நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. காட் கிவ்ஸ் சச் a blessing. அன்றைக்கு யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் நடக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நடக்கிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதமே அதுதான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு கூட அன்றைக்கு யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் இருந்து வெளியே வருகிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்து அவரை அனுப்புகிறார் பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆண்டவரோடு இரவு முழுவதும் போராடி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய பெயரோடு அன்றைக்கு இஸ்ரவேலாக யாக்கோபு பகல் நேரத்தில் வெளியே வருகிறார். பொழுது விடுகிற போது அவர் முழுமையாக மாறின ஒரு மனிதன், ஒரு புதிய மனிதன், புதிய பெயர் தரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இதே ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனோடு தனிமையில் போராடும் போது ஆண்டவர் உங்களை பீதமாய் ஆசீர்வதித்து ஒரு புதிய மனிதனாக உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தேவனோடு தனிமையில் நீங்கள் உறவாடும் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஏராளம் சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த சிறிய தியானத்தில் அவ்வளவு நேரம் போதாது. உங்களோடு நான் நேரடியாக பேசும்போது, தியானிக்கும் போது, வசனங்களை சொல்லும்போது இவற்றையெல்லாம் நான் சொல்ல முடியும். ஒருவேளை இன்றைக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், ஒருவேளை நீங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறீர்கள். எங்கிருந்தாலும் தேவனோடு தனிமையில் ஒரு உறவை நாம் வைத்திருக்க வேணும். அதை நீங்கள் அனுபவித்து பார்க்க வேணும். ஒருவேளை பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தனிமையின் இனிமையை அனுபவிக்கும் போது தான் அது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். டேவிட் பிரைனட் என்ற அருமையான தேவ மனிதன் தன்னந்தனியாக புறப்பட்டு செவிந்தியர் காடுகளுக்கு ஆண்டவருடைய பணியை செய்ய சென்றார். அவரோடு கூட யாரும் போகவில்லை. ஆனால் ஆண்டவரும் அவரும் தனிமையாக இருந்தார்கள். நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். He was only praying. அவர் ஜெபிக்கிற மனிதனாகவே இருந்தார். He was a prayerful man. இரவும் பகலும் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் அப்படியே டைரியில் பார்த்தீங்கன்னா நான் அதை செய்தேன் இதை செய்தேன் இருக்காது. நான் ஜெபித்தேன், இரவு முழுவதும் போராடி ஜெபித்தேன் என்று சொல்கிறார். நான் பகலெல்லாம் போராடி ஜெபித்தேன் என்று எழுதுகிறார். He was struggling. He was praying. He was praying alone. தனிமையில் ஜெபித்து 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 சாதித்தார். 29 வயது கூட அவர் வாழவில்லை. அவ்வளவு குறுகிய காலத்திலேயே அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனாலும் ஏராளமான பேரை ஆதாயம் செய்துவிட்டு போனார். அவருடைய மரண படுக்கையில் அவருடைய முக பிரகாசத்தை பார்த்து எழுப்புதல் அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் பெரிய ஊழியங்களை செய்தார்கள். அதில் ஜான் வெஸ்லியும் ஒருவர். அவர் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் காணப்பட்டது. அவர் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, உலகத்தின் எழுப்புதலுக்கு அவர் வித்திட்டார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை அப்படியாக அவரை ஆசீர்வதித்தது. இன்றும் அவர் பேசப்படுகிறார். வாழ்ந்ததோ குறைந்த நாட்கள் தான். ஆனால் ஆண்டவரோடு தனிமையில் உறவாடி தேவ பிரசன்னத்தை அவர் உணர்ந்ததுனால ஒரு உலகத்துக்கு ஏராளமான மனிதர்களுக்கு அவர் ஆசீர்வாதமான மனிதராய் மாறிப்போனார். தேவனோடு தனிமையில் நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இடத்தை தேவனோடு போராடி ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை நியமனம் செய்யுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, பிந்தி தனித்திருந்து உம்மோடு போராடி ஜெபித்த யாக்கோபை போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும்.
தனிமையில் அம்மோடு கூட ஜெபித்து உம்முடைய கிருபையை உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய மனிதர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக சுற்றி இருக்கிற மக்களை இவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர்களை வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, பலவீனமாக இருக்கிறார்களோ, ஒருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை சந்திப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக, அரவணைப்பீராக, வழி நடத்துவீராக. நம்முடைய அன்பான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.